பத்திரிக்கையை பார்த்ததும் மிரள போற அவ. பத்திரிக்கையை இவ்வளவு விலை கொடுத்து அவன் மாமனே அடிக்கல. ஆனா என் மாப்பிள்ள அடிச்சான் பாரு, அவன் தான் என் மாப்பிள்ள. என்னது இது? பார்த்தா தெரியல? உன் கல்யாண பத்திரிக்கை. கடைசி பக்கத்துல என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? எனக்கு தாய் மாமான இந்த உலகத்துல அதுக்கு தகுதியான ஒரே மனுஷன் என் சண்முக மாமா மட்டும்தான். ரோட்ல தாலியா இருக்கிற திருட்டு ராஸ்கல் எனக்கு எப்படி தாய் மாமா ஆவா? ஏன் எங்க அம்மாவை கொச்சப்படுத்துற? செத்ததுக்கு அப்புறமும் சேர்த்த வர இறக்குற. தெரிஞ்சும் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னடி, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப பேசுற. அப்படி என்ன உலகத்துல இல்லாதது பண்ணிட்டாங்க? உங்க அப்பா என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அப்ப என் தம்பி தான் தாய் மாமன். ஹேய், வாய கழுவு. எங்க அம்மா இருந்த புனிதமான இடத்துல தான் நீ இருக்க. அதுக்காக நீ அம்மா ஆயிட முடியாது. என் அம்மா கூட பிறந்த பொறுப்பு தான் எனக்கு தாய் மாமன். ரோட்ல போறவன்லாம் எனக்கு மாமா கிடையாது. நீ இந்த பத்திரிக்கையை கொடுக்க கூடாது. அதுல இந்த திருட்டு பையன் பேரும் இருக்க கூடாது. இத பார், நீயா நினைச்சாலும் இப்படி ஒரு பத்திரிக்கை அடிக்க முடியாது. ஏன்? அவ்வளவு பாசத்துல பொங்குற அந்த வாத்தியாரால கூட அடிக்க முடியாது. ஏன் தம்பி அடிச்சிருக்கான்? உன் தாய் மாமன் நீ கட்டிக்க போறவனுக்கு அப்பா. அவர் மகனை அவர் தாரவாத்து கொடுக்கும் போது உன்னையும் தாரவாத்து கொடுக்க முடியாது. அதனால என் தம்பி தான் அவர் இடத்துல இருந்து தாரவாத்து கொடுக்கணும். புரிஞ்சுக்கோ. ஓ, உனக்கு அந்த கனவு வேற இருக்கா? என் மாமன் நிழல நிக்கிற தகுதி கூட உன் தம்பிக்கு கிடையாது. இதுல என்ன தாரவாத்து தருவானாமா? உங்களை யாரு பத்திரிக்கை அடிக்க சொன்னது? எனக்கு என் மாமா அடிச்ச பத்திரிக்கையே போதும். ஓ, பத்திரிக்கை அடிக்க கூட வக்கில்லாம உன் மாமங்கிட்ட ஓசில பத்திரிக்கை வாங்கி நான் ஊருக்குள்ள கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. இத பாரு, என் தம்பிய உனக்கு மாப்பிள்ளையா முடிவு பண்ணும். அதுக்கு நீ சம்மதிக்கல. கிரிமினலா பிளான் பண்ணி என் தம்பிய புடிச்சு ஜெயில வச்சு நீயும் உன் மாமனும் திட்டம் போட்டு அவன் கட்ட வேண்டிய தாலிய அந்த வாத்தி மகன் கையில கொடுத்துட்டான். பரவாயில்ல, என் கூட பிறந்த பொறப்புக்கு ஒரு அக்காவா நான் மரியாதை பண்ணணும். அதனால அவன் தான் தாய் மாமா இடத்துல இருந்து உன்னை தாரவாத்து கொடுப்பான். அம்மா, இல்லனா உன் கழுத்துல தாலி கட்டுவான். ஓ மாமனை தாரவாத்து கொடுக்க சொன்னா இது ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். நடக்கணும். அதையும் மீறி என் தம்பிய தடுக்க நினைச்சனா இந்த கல்யாணத்துக்கு நானும் என் புருஷனும் என் பொண்ணோ வரமாட்டோம். அம்மா, ஏய், நான் போவேன்னு நீ அடம் புடிச்ச இதே உத்தரத்துல உங்க அம்மா தொங்கிடுவேன். அம்மா, காரணம் நீ. யோசிச்சு பாத்துக்க. உனக்கும் தான். அம்மா, அம்மா. அக்கா சொல்லுக்கா. ஐயா, சொல்லுமா. ஒரு மேரேஜ் இன்விடேஷன் அடிக்க காலையில வந்திருந்தோம். ப்ரூஃப் பார்க்கணும்னு சொன்னாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாமா. என்ன பேருமா கொடுத்தீங்க? அன்னலட்சுமி. ஒரு நிமிஷம் இருமா. செல்வம், செல்வம். ஐயா, அன்னலட்சுமி பேர்ல ப்ரூஃப் பார்க்க வந்திருக்காங்க. எடுத்து வரேன். சரிங்க. என்னம்மா, கல்யாண பத்திரிகை அடிக்க வந்திருக்கீங்க? வீட்டுல பெரியவங்க யாரும் வரலையா? இல்லைங்கய்யா, இது என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக தனியா அடிக்கிறோம், அதான். சரிம்மா, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்க நல்ல மாடர்னாவும் காஸ்ட்லியாவும் எடுக்காம நம்ம பாரம்பரியத்துல இன்னைக்கு பலரும் தொலைச்ச பழைய மஞ்ச பத்திரிகை அடிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குதுமா. இந்தாமா, இத பாத்துக்குமா. அக்கா, எல்லா பேரும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோக்கா. மாமா பேர் பாரு, கரெக்டா இருக்கா? கரெக்டா சரிக்கா. ஐயா, இதுல இருக்கிற மாதிரி அடிச்சாங்க. அவர்கிட்ட கொடுத்துருமா. சரிங்க. ரொம்ப நேரம் ஆகாது. கிளம்பிடலாம்க்கா.
ஐயா ஆ? இப்ப வந்துருங்களா? இப்ப வந்துருமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரிங்கய்யா. நிறைய இருக்குல்ல? ஐயா அக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க ஐயா. கொடுப்பா.